பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் ரஜினி சார். 1975 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி இந்த திரைப்படம் வெளியானது. இந்த படத்திற்கு பிறகு நாயகனாக வளர்ந்து இப்போது உலக அளவில் அனைவராலும் கொண்டாடப்படும் நடிகராக இருக்கிறார் ரஜினி சார். 2025 ஆண்டு திரையுலகில் 50 ஆண்டுகளை தொடுகிறார் ரஜினி சார். இதனை முன்னிட்டு திரையுலகினர் சார்பில் விழா ஏதேனும் ஏற்பாடுகளா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கமல் 50 என்ற பெயரில் கமலின் திரையுலக 50 ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது. இதனை விஜய் டிவி எடுத்து செய்தது. அதே போன்று ரஜினி 50 என்ற பெயரில் விழா எடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பும். ஏனென்றால் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் ரஜினி சார். 50 ஆண்டை அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய இருப்பதாக ரஜினி சார் அவர்கள் கூறியுள்ளார். அதற்காக தான் சமீபத்தில் நிலங்களை வாங்கியுள்ளார் ரஜினி அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்டாலினை நேரில் சந்தித்து 100 கோடி காசோலையை கொடுத்துள்ளாராம். என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு வீடு கட்டி தருமாறு இந்த தொகையை வழங்கியுள்ளாராம். மறைந்த இயக்குனர் பாலச்சந்தர் தொடங்கி இப்போது வரும் இளம் இயக்குனர்கள் வரை அனைவருடனும் பணிபுரிந்து விட்டார். நடிகர் சங்கம் சார்பில் விழா எடுக்கப்படுவது கேள்விக்குறிதான். ஏனென்றால் அவர்களிடம் இருக்கும் பணத்தினை வைத்து நடிகர் சங்க கட்டடத்தை முடிக்க உறுதியுடன் இருக்கிறார்கள். தயாரிப்பாளர் சங்கமோ இரண்டாக பிரிந்து முழுக்க சர்ச்சையாகவே இருக்கிறது. இந்த இரண்டு சங்கங்களும் ஒன்றாக இணைந்து உட்கார்ந்து பேசி ரஜினி 50 என்ற பெயரில் விழா எடுக்க வேண்டும் என்பதுதான் திரையுலகினரின் எதிர்பார்ப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.